ஸ்கூல்ஸு காலேஜஸுக்கு இன்ட்ராக்டிவ் பேனல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 12,000 rupeesக்கு ஃபுல் செட்டுமே பிராண்டட் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். 12,000 ரூபாய்ங்களா? ஃபுல் செட்டுமே என்ன சார் சொல்றீங்க? நிறைய பேர் i+ நீங்களே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வந்து i+ டைரக்டாவே வந்து திருப்பூர்ல நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த லேப்டாப்பை திருப்பூர் ஓப்பனிங் முன்னிட்டு 18,000 rupees 18,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் கேரண்டியோட நம்ம கொடுக்குறோம். பொருள் நல்லா இருக்கணுமா இல்லை ஃப்ரீயா வேணுமா? பொருள் நல்லா இருக்கணும் சார். கரெக்ட். பொருள் i+னாவே பொருள் நல்லா இருக்கும். 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. அடிச்சாலும் சரிங்க, தெரியுதுங்களா? உடையாதுக்கிறீங்களா? டிவி உடஞ்சாதான் மாத்தி கொடுக்குறேன். எவ்வளவு கேரண்டியா இருக்குன்னு பாருங்களேன். திருப்பூர்ல ஒவ்வொரு வீடு நீங்க பாத்துருக்கீங்களா? தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு திருப்பூர்ல வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸுங்க. ரொம்ப நாள பார்த்து திருப்பூர் மக்கள் வந்து i+ நிறுவனம் திருப்பூருக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்க எதிர்பார்க்க ஏற்ற மாதிரி திருப்பூர்ல வந்து i+ நிறுவனம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. பக்கத்துல நம்ம சார் கேட்காங்க இந்த ஷாப் எங்க லொகேட் இருக்கு எல்லாமே கேட்கலாம். நம்ம வீடியோ கேட்கல ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பரா சார். ரொம்ப ஹாப்பியா சார். தீபாவளியிலே பார்த்து நம்மளோட சேனல்ல வந்து திருப்பூர்ல ஒரு ஷோரூம் ஓபன் பண்ண வாய்ப்பு தரோம் சொல்லி நீங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க. அது தகுந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஓபன் இங்க என்னென்ன ஃபீச்சர் இருக்கு சார், எப்படி ரன் பண்ண போறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பூரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளிக்கே நம்மளோட பாயோட சேனல்ல சொல்லியிருந்தோம் டீலர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் i+ நீங்களே ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வந்து i+ டைரக்டாவே வந்து திருப்பூர்ல நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஓகே சார். இது எந்த இடத்துல லொகேட் அப்படி சொல்லிருங்க. இது எந்த இடத்துல லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வீரபாண்டி பிரிவில் வந்து பல்லட ரோடு மெயின் ரோட்லேயே வந்து நம்மளோட i+ஓட ஷோரூம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இருக்கு சார். கோயம்புத்தூர் மக்கள் இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறது தெரியும். புதுசாக நீங்கள் திருப்பூர் கொண்டு வந்திருக்கீங்க. இங்களுடைய எப்படி ஃபியூச்சரில் ரன் பண்ணுவீங்க சார்? அப்படி இப்போ திருப்பூர்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி என்னோட ஃபேக்ட்ரிக்கு வந்து டிவி வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த டிராஃபிக்கில் வந்து அவ்வளோ தூரம் வர முடியாது, உங்கள் டிவி குவாலிட்டி நல்லா இருக்குது, வாரண்டி கொடுக்குறீங்க, ஃபிசிக்கல் டேமேஜ் வாரண்டி கொடுக்குறீங்க, திருப்பூர்ல ஒரு ஷாப் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஓபன் பண்ணியாச்சு. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு. இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா டெல்லோடது ரீஃபர்பிஷ்டு 40,000 ரூபாய். இந்த லேப்டாப் 40,000 ரூபாய் ரீஃபர்பிஷ்டு. எவ்வளவு வருது? 40,000 ரூபாய். புதுசு 40. நம்ம இந்த லேப்டாப்பை திருப்பூர் ஓப்பனிங் முன்னிட்டு 18,000 rupees 18,000 ரூபாய்க்கு ஒரு வருஷம் கேரண்டியோட நம்ம கொடுக்குறோம். ஓப்பனிங் ஆஃபரா கொடுக்குறீங்க? ஆமா. டிவில எப்படி கொடுக்குறீங்க சார்? டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர்ல நிறைய பாத்தீங்கன்னா டெல்லியோட பிராண்ட் நிறைய வந்து டூப்ளிகேட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிவி வாங்கினா 5 பொருள் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா பிரைஸ் நீங்க கேஷ் பிரைஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா கொடுக்கலாம். எங்கனால என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார். பொருள் நல்லா இருக்கணுமா இல்ல ஃப்ரீயா வேணுமா? பொருள் நல்லா இருக்கணும் சார். கரெக்ட். பொருள் i+னாவே பொருள் நல்லா இருக்கும். ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குக்கரு, மிக்சி இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. அது எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா டிவியை 10,000 ரூபா சொல்லி 5,000 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது தேவையா? தேவையில்லையே. அதனால் வந்து i+க்கு வாங்க, நல்ல டிவியை நல்ல குவாலிட்டியாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மறக்காமல் 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. 3 வருஷத்துக்குங்களா? 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கு. அடிச்சாலும் சரிங்க, தெரியுதுங்களா? உடையாதுக்கிறீங்களா? டிவி உடஞ்சாதான் மாத்தி கொடுக்குறேன். அப்புறம் ஏன் பயப்படணும்? ஆமாம்ல. 24 இன்ச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 இன்ச்சில இருந்து நம்ம கிட்ட 86 இன்ச் வரைக்கும் இருக்கு. பிராண்டுங்க i+னா வந்து இன்னைக்கு பிராண்ட். உலகத்திலே மிகப்பெரிய பிராண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சோனி, சாம்சங், எல்ஜி. இந்தியாவில் மிகப்பெரிய பிராண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தது 4வது வந்து யார் இருக்காங்க? i+. சத்தமா சொல்லுங்க பாய். i+ இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்ல நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோல பார்த்து இதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி சோனி, எல்ஜி, சாம்சங் அடுத்தபடி இந்தியாவில் பார்த்தா நம்ம i+ நிறுவனம் தான் இருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து டிவியோட குவாலிட்டி வந்து நீங்க வந்து குறைச்சு மதிப்பிடவே வேணாங்க. நீங்க 10 கடைக்கு போயிட்டு வந்து நீங்க i+ வந்து பாத்தீங்கன்னாலே டிவியோட குவாலிட்டி அதோட திறந்துருங்க. அப்படிதானே சார்? நீங்க எங்க போனாலும் முதல்ல வந்து அந்த பிராண்டோட வேல்யூ தெரிஞ்சு வாங்குங்க. சோனி வாங்கலாம் தப்பு இல்லை, சாம்சங் வாங்கலாம் தப்பு இல்லை. டெல்லியில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற எந்த டிவியுமே நீங்கள் தயவு செய்து வாங்காதீங்க. i+ அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அசம்பிளிங் யூனிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே கோயம்புத்தூர் நம்ம காமிச்சிருக்கோம். அதனால தான் திருப்பூருக்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் பாய். ஓகே சார். வேற என்ன சார் டிவியில் வச்சுருக்கீங்க? வேற உங்களுக்கு வந்து கூகுள் டிவி வச்சிருக்கோம், QLED. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்கு. எல்ஜியில் வந்து WebOS இருக்கு. இதெல்லாம் எல்ஜியோட WebOS. திருப்பூர்லாம் நீங்க இங்க பார்த்தா தெரியும் எவ்வளவு கிளாரிட்டியா இருக்குன்னு பாருங்களேன். திருப்பூர்ல ஒவ்வொரு வீடு நீங்க பாத்துருக்கீங்களா? தாஜ்மஹால் மாதிரி கட்டியிருப்பாங்க. திருப்பூர்னாவே வந்து வேற லெவலுக்கு அவங்களோட வீடு, கார் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கும். வித் சவுண்ட் பாரோட நம்ம வந்து டிவி கொடுக்குறோம். திருப்பூர் என்டர்டைன்மெண்ட் சினிமா தியேட்டர் மட்டும் தான் இருக்குது. ஆமா. அப்படி இந்த சண்டே இந்த மாதிரி ஹாலிடேல பார்த்தா நிறைய பேர் பார்த்து டிவியில் மூழ்கிடுவாங்க, இல்லை சினிமா தியேட்டருக்கு போவாங்க. அப்போ ஒரு குவாலிட்டியான டிவி இருக்கும்போது சினிமா தியேட்டர் பக்கம் போகவே மாட்டாங்க நினைக்கிறேன். இந்த குவாலிட்டிக்கு என்ன வேணும்? QLED. சாம்சங்கோடைய டைசன் OS வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
ஏன் இந்த மாதிரி விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து பிராண்டட் வாங்கி அசம்பிள் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எந்த ஒரு பிராண்டுமே ஃபிசிக்கல் டேமேஜுக்கு வாரண்டி தர மாட்டாங்க. ஐப்ளஸை பொறுத்தளவுக்கு வித்து ஜிஎஸ்டி பில்லோட கொடுக்குறோங்க. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். 200க்கு மேலே வந்து ஐப்ளஸோடைய பிரான்ச் இருக்குது. கரெக்ட். ஓகே. அதுவும் இல்லாமல் சார் ஃபேக்ட்ரி தனியாக வச்சிருக்கீங்க, ஷாப் தனியாக வச்சிருக்கீங்க. அங்கோட பிரைஸ் வேற மாதிரி இருக்கும், இங்கோட பிரைஸ் எப்படி கொடுக்க போறீங்க? இது நீங்க பாய் கேட்டது கரெக்ட். ஃபேக்டரியோட பிரைஸுக்கு திருப்பூர் மக்கள் நாங்க கொடுக்குறோம். ஃபேக்டரியோட பிரைஸ்க்கு திருப்பூர் மக்களுக்கு ஃபேக்டரியோட பிரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்க எங்க வேணாலும் பிரைஸ் கேட்டுங்க, எந்த பிராண்ட் வேணாலும் கேளுங்க. 1000-2000 ரூபாய் ஜாஸ்தியா இருந்தாலும் ஐப்ளஸ் நீங்க டிவி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும், பிசிக்கல் டேமேஜ் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக் எல்லா ஓடிடி ஆப் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேஷன் ஆயிரும். அப்படியே இருக்கு. அப்படியே உங்களுக்கு பிசிக்கல் டேமேஜ் நிறைய பேர் தெரியாம வச்சிருக்கீங்க. டிவி உடச்சிட்டீங்கன்னா வந்து அந்த டிவிக்கு பதில் இன்னொரு டிவியை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் ஐப்ளஸ் பண்ணிட்டு இருக்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சார் லேப்டாப் பாத்துறீங்க, கம்ப்யூட்டர் புதுசா வச்சிருக்கீங்க எப்படிங்க சார்? ஆக்சுவலி இந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு மேல வருங்க. பிராண்டட் ஹெச்பி. ஓகே. நம்மளுடைய திருப்பூர் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு பில்லிங் பண்ணலாம், நார்மலாக ஸ்கூல்ஸு காலேஜஸுக்கு இன்ட்ராக்டிவ் பண்ணலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 12,000 ருபீஸ்க்கு ஃபுல் செட்டுமே பிராண்டட் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். 12,000 ரூபாய்ங்களா? ஃபுல் செட்டுமே. என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு என்னடா வாரண்டின்னு கேட்பீங்க. 3 வருஷத்துக்கு இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி நம்ம கொடுக்குறோம். 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு வெறும் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் செட்டு எல்லாமே வந்துடுது, மானிட்டர் முதல்ல வந்துடுது. 12,000 கண்டிப்பா எங்க வேணாலும் நம்ம வாங்க முடியாது. ஒரு லேப்டாப் கூட வாங்க முடியாது. பிராண்ட் அதுவும் ஹெச்பி கொடுக்குற நம்ம லேப்டாப் கூட வாங்க முடியாது. யூஸ் பண்ணிக்க எல்லாரும். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிவி கம்பெனி நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனி இருக்குன்னே தெரியல. ஆனால் ஐப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து வீக்கில் ஒரு 10 வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அது என்ன காரணம் சார்? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காணாம போயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு சேனல் எடுத்தாலும் 6,000 ரூபாய்க்கு டிவி, 5,000 ரூபாய் டிவி அப்படின்னு தான் வித்துட்டு இருந்தாங்க. நான் கூட பார்த்தா ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு சேனல்ல 8 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் வாரண்டி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு பொருள் எவ்வளவு வருஷம் ஓடும் அப்படிங்கிறது அந்த பொருள் தயாரிக்கிறவங்க தான் தெரியும். கண்டிப்பா 3 வருஷம் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். மறுபடியும் உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்டி வேணாலும் நம்ம கொடுக்குறோம். சூப்பர் சார், சூப்பர். நம்ம ப்ராடக்ட் கரெக்டாக கொடுக்குறாங்காட்டி மட்டும்தான் மக்கள் நம்மகிட்ட வராங்க. நம்ம டெய்லியுமே நம்மளுடைய சேனல் எல்லாருமே சொல்லுவாங்க, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் ஐப்ளஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு காணாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தரம் இல்லாத பொருள் விற்கிறாங்காட்டி தான். எல்லாருமே நல்ல பொருள் வித்தா எல்லாருமே இன்னைக்கு பிசினஸ் பண்ணலாம், மக்களை ஏமாற்றக்கூடாது. அப்படிதான். அதனால தான் ஐப்ளஸ் இன்னைக்கு ஸ்டாண்டர்டா நிக்குது. சூப்பர் சார். நம்ம திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நாங்க இன்டர்வியூல சொல்லியிருப்போம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஐப்ளஸ் நிறுவனம் வந்து இங்க இருந்து போகணும். பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம கார்ல போகணும், பஸ்ல போகணும், 2 வீலர்ல போகணும். திருப்பூர்ல வராதுன்னு நிறைய பேர் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க எதிர்பார்த்து தகுந்த மாதிரி ஐப்ளஸ் நிறுவனம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த ஷாப்புங்கிற பார்த்தா உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், திருப்பூர் பல்லர் ரோடு வீரபாண்டி பிரிவுக்கு நேர் பாத்தீங்கன்னா இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அது பக்கத்திலே வந்து ஷாப் இருக்குது. நீங்க டிவி ஒரு நல்ல ஒரு பிராண்டல் மாதிரி எடுக்கணும் பாத்தீங்கன்னா ஐப்ளஸ் தாராளமா வரலாங்க. அவங்க வீடியோக்கு மட்டும் தான் அப்படி சொல்றாங்க கிடையாது. நீங்க 1க்கு 10 கடைக்கு போயிட்டு வாங்க. கடைசி இந்த கடைக்கு வந்து பாருங்க, இவரோட குவாலிட்டி என்ன சொல்றாங்க, எல்லாம் என்ன ஆஃபர் சொல்றாங்க. டிவி உடஞ்சா மறுபடியும் டிவி பூசை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் நிறைய இருக்குது. கண்டிப்பா நீ ஐப்ளஸ் நீ ஃபாலோ பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். இந்த ஷாப்பையும் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று பல ஆஃபர்ல வரப்போகுது. கோயம்புத்தூர்ல சார்பாச்சு, திருப்பூர்ல சார்பாச்சு, மறக்காம டிவி வாங்க நீ ஐப்ளஸ் சூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பாய்.